ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதிய ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம பச்சை பயிர் கபாப் செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையானது நான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயை ஊற்றிருக்கேன். நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் போடுறேன்ப்பா. கட் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியன்ப்பா போடுறேன். இந்த கபாவுக்கு தேவையான 3 பழுத்த மிளகா போடுறேன்ப்பா. நல்லா கலர்ஃபுல்லான பச்சை பயிர் சேர்க்குறேன்ப்பா. செஞ்சிட்ருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நான் கம்மியாக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரம் தேவைப்படும். நம்ம எதுவுமே போடாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கப்போ கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போடுறேன். நான் இந்த கபாப் மசாலா வேறு மிளகுத்தூள் எதுவுமே சேர்க்கல. நான் இதை மட்டும்தான் போடுறேன். நல்லா ஒரு கலர்ஃபுல்லான டேஸ்டியான கிரேவி தான் சேர்க்குறோம்ப்பா. இப்போ இதில் நம்ம பச்சை பயிறு போட்டுக்கலாம். பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. நமக்கு சூப்பரான பச்சை பயிர் கபாப் ரெடி ஆகிடுச்சப்பா. இது ஃப்ரை இல்லை, இது கிரேவி. இது தோசைக்கும் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் வேறு லெவலில் இருக்குப்பா. நான் வேறு எந்த மசாலா மிளகுத்தூள் கூட போடலைப்பா. பழுத்த மிளகா அந்த கபாப் மசாலா மட்டும்தான்ப்பா போட்டிருக்கேன். நீங்களும் இப்படி செஞ்சு வீட்டில் இருக்கவங்களாம் அசத்துங்கப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.